லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்க நாராயண சுவாமி கோயில் ஆடி தவசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், வணக்கம். ஆடி தவசு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது. திருவிழா எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? கூட்ட நெரிசல் எப்படி இருக்கிறது? இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஹரிணி. அதாவது தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சங்கரங்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயில் கொடியேற்றத்துடன் துவங்கிய ஆடி தபசு திருவிழா. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதாவது ஹரிணி, தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் சங்கர நாராயண சுவாமி தென் தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாக சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று புலப்படுத்துவது தவறு என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு சிவபெருமான் கோமதி அம்பாளுக்கு சங்கர நாராயணாக காட்சி கொடுத்தார். இத்தகைய இந்த அரிய நிகழ்வை ஆடி தபசாக திருவிழாவாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஆடி தபசு திருவிழாவானது 12 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா இன்று காலை முதல் அம்மன் சன்னதி கோமதி அம்மன் சன்னதியில் அமைக்கப்பட்டுள்ள தங்க கொடிமரத்தின் கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று சிறப்பு காட்சி அளிக்கப்பட்டது. திரளான பக்தர் கொண்டல் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விழாவின் சிகர நிகழ்வான திருத்தேரோட்டமானது வருகிற 19ஆம் தேதியும் இதை தொடர்ந்து தபசு காட்சி வருகின்ற 26ஆம் தேதியும் நடைபெறுகிறது. இன்று முதல் இந்த ஆடி தபசு திருவிழாவானது சங்கரங்கோயில் பகுதியில் வந்து பிரமாண்டமாக முன்னேற்பாடு பணிகள் செய்யப்பட்டு இந்த திருவிழாவானது இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. தொடங்கிய நாள் முதலில் இருந்தே ஆடி தபசு காட்சி வரை வந்து தினந்தோறும் சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இதில் நடைபெற உள்ளது. இந்த திரு தேரோட்டமானது இது வந்து ஒரு பெரிய ஒரு கோயில் என்பதால் இந்த திரு தேரோட்டத்தில் வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.